Hi students, I am Yelongo. We will study about types of spectrum. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பெயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம்னா இது நிறைய கலர்ஸை வந்துட்டு எமிட் பண்ணும். ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை வந்துட்டு இது கண்டிப்பாக எமிட் பண்ணும். இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை எமிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, ஹாட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகும், ரெட் கலரில் வந்துட்டு பேர்ன் ஆகும். அது அதை நம்மளுக்கு பார்க்குறப்ப வந்து ரெட் கலர் வந்து க்ளோ ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட் வந்து ரெட் கலரில் வந்துட்டு க்ளோ ஆகிட்டு இருக்கும். இந்த டெம்பரேச்சர் வந்துட்டு எகெயின் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து எகெயின் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றப்ப ரெட் கலர்லேருந்து இது ரெட்டிஷ் ஆரஞ்சு அளவுக்கு அதனுடைய கலர்ஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு எகெயின் வந்து ஃபர்தராக டெம்பரேச்சர் வந்துட்டு எகெயின் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஒரு ஹாட்டஸ்ட் டெம்பரேச்சருக்கு மூவ் ஆகுது அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்சஸ் அதில் இருக்கும். என்ன கலர் சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒயிட் கலரில் சேஞ்சஸ் ஆகிரும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹாட்டாக இருக்கும்போது ரெட்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெட்டிஷ் ஆரஞ்சாக மாறிடுச்சு, ரொம்ப ஹாட்டஸ் ஆன அப்புறம் ஒயிட் கலரில் க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அப்போ டெம்பரேச்சரை பொறுத்து நம்மளுக்கு வேரியாகி கிடைக்கிற அந்த பிளாக் பாடி ரேடியேஷன் ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம். ஹாட்டாக ரெட் கலர் வரும், அதுக்கு ஃபர்தராக பார்த்தோம்னா ரெட்டிஷ் ஆரஞ்சு வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கலரில் சேஞ்சஸ் ஆகிரும். சரிங்களா? டெம்பரேச்சர் பற்றி வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். இதை நம்ம வந்துட்டு கிராஃபாக ஃப்ளாட் பண்ணுறப்ப எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்குவோம், நெக்ஸ்ட் வந்து ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்குவோம். இதில் வந்துட்டு பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு வேவ்லென்த் எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் இன்டென்சிட்டி எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு அந்த வேல்யூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம் ரேஞ்ச் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் எப்படி ஆகுது அப்படின்னு பேசுகிறோம். இப்போ பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து மூவ் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து மூவ் பண்ணிட்டு வரப்போ வேவ் லென்த் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் டென்சிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இருக்கும். டெம்பரேச்சர் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப அந்த வேவ் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி வரும். அப்போ வந்துட்டு மேக்ஸிமம் இன்டென்சிட்டின்றது இந்த இடத்துக்கு மூவ் ஆகும். எகெயின் மறுபடியும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண இன்டென்சிட்டி இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமம் போயிட்டே இருக்கும். எகெயின் வந்துட்டு ஃபர்தராக மறுபடியும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப மேக்ஸிமம் இன்டென்சிட்டியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண ஆரம்பிக்கும். எகெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் வந்துட்டு கிட்டத்தட்ட அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டு வரும். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சன்னோட இது மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து இண்டிகேட் பண்ணுது, அதாவது 6000 கெல்வின். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்பன் ஆர்க் லேம்ப் 4000. எகெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேம்ப் ஃபிலமெண்ட் மேக்ஸிமம் 3000 கெல்வினாக இருக்கும்.
இப்போ நம்ம வேவ் லென்த் பேஸ் பண்ணி பார்க்குறப்ப இந்த பக்கம் அல்ட்ரா வயலட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராரெட் இருக்கும், நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விசிபிள் ரீஜன் நம்மளுக்கு இருக்கும். இதான் இந்த மாதிரி வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஒரு ப்ரிசம் எடுத்துக்கிறோம், அந்த ப்ரிசம் வழியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் லைட் வந்து நான் பாஸ் பண்ணுறோம். இந்த ஒயிட் லைட் வந்து இப்போ இன்சிடென்ட் ஆகுது. இந்த மாதிரி பெண்ட் ஆகிட்டு இதில் 7 கலர்ஸ் வந்துட்டு வந்து டிஸ்பர்ஸ் ஆகும். டிஸ்பர்ஷன் தான் நம்ம வந்து நிறப்பிறகை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரிங்களா? இந்த பிரிஞ்சதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் ஆஃப் கலர்ஸ் தான் ஸ்பெக்ட்ரம், நிறமாலை அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த ஸ்பெக்ட்ரமில் வந்து 2 டைப் நம்மளுக்கு இருக்குது. என்னென்ன டைப்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஒன்று வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரம், இன்னொன்று அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். தமிழ் வந்து வெளியீடு, உட்கோர் நிறமாலைன்னு சொல்லுவாங்க. 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் நம்மளுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எமிஷன் ஸ்பெக்ட்ரம்ன்றது எப்போ நம்மளுக்கு கிடைக்குது, எப்போ கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு செல்ஃப் லூமினியஸ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அதாவது சுய ஒளிர்வு கொண்ட மூலத்திலேருந்து கிடைக்கக்கூடியது எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எமிஷன் ஸ்பெக்ட்ரம் பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஓகேங்களா? கண்டினியூஸ் எமிஷன், தொடர் வெளியீடு. செகண்ட் வந்து லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், வரி வெளியீடு. மூணாவது வந்துட்டு பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், பட்டை வெளியீடு. 3 டைப்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் எமிஷன். ஒரு பிரிசம் எடுத்துக்கிறோம், அந்த பிரிஸில் வந்துட்டு ஒரு ஒயிட் லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது. ஒரு இன்கேண்டேஷன் லேம்ப்லேருந்து நம்ம ஒரு லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது. அது வந்து அந்த ஸ்பெக்ட்ரத்தை வந்து ஊடுருவி என்ன சொல்கிறதுன்னா கலர் வந்து டிஸ்பர்ஷன் ஆகும். ஓகேங்களா? ரெட்லேருந்து வயலட் வரை இருக்கக்கூடிய 7 கலர்ஸும் நம்ம கண்டினியூஸாக கிடைக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்பனாக இருக்குது, இன்கேண்டேஷன் சாலிட்ஸ், லிக்யூட்ஸ், இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள் லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிசத்தில் வந்து ஒரு லைட் பாஸ் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாட் கேஸ் வந்துட்டு நம்ம அந்த ஸ்பெக்ட்ரத்து மேலே பாஸ் பண்ண போகிறோம். இந்த பிரிசம் வழியே பாஸ் ஆகும். பாஸ் ஆகிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அவுட்புட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த அவுட்புட்டை வந்து நம்ம எக்ஸாமின் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு கிடைக்கும். அது என்ன லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றதுன்னா நிறைய இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து கண்டினியூஸாக ஒரு கலர்ஸ் கிடைக்குன்னு சொல்கிறோம். ஆனால் பட் இதில் லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிட்வீன் கேப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸ், ஓகேங்களா, ஒவ்வொரு கலர்ஸ் வந்துட்டு லைன்ஸ் மட்டும் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருந்துகிட்ருக்கோம். அதாவது ஒவ்வொரு கேப்லேயும் பிட்வீன் கேப்பில் ஒவ்வொரு கலர்ஸ் இருக்கக்கூடிய லைன்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா ஷார்ப் அந்த கலர் லைன்ஸ் கிடைக்கும். அதுதான் லைன்ஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது எதனால் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எக்ஸைட்டட் ஆட்டம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எக்ஸைட்டட் ஆட்டம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த லைன்ஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இது கிளர்ச்சியுற்ற அணுக்கள்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது இதை பற்றி என்னம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த எலிமெண்ட், தனிமங்களின் தனித்துவமான பண்புகளை பொறுத்து அதனுடைய வேரியேஷன் நம்மளுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும், அந்த லைன்ஸோட வேரியேஷன் இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு இண்டிகேட் பண்ணலாம்.
இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஹைட்ரஜன் ஆர் ஹீலியம் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அதனுடைய லைன்ஸ் வேரியேஷன்றது நம்மளுக்கு இருக்கும். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துங்க பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இப்போ வந்து நம்ம என்ன ஒரு ரெட் கலர் லைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ரெட் கலர் லைனோட சேர்ந்துட்டு நிறைய லைன்ஸ் வந்துட்டு ஒரு பேண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அதனுடைய பிட்வீன் கேப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும். இப்போ லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு மிடில் டார்க்காக இருக்கும். சேம் அதே தான் பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தில் அந்த ரெட் லைனை தாண்டி மிடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது அனதர் ஒன் கலர்ஸ்னுடைய இப்போ எல்லோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு இருக்குன்னு சொல்லிட்டு ஆரஞ்சினுடைய லைன்ஸ் வந்துட்டு நிறைய லைன்ஸ் எகைன் இருக்கும். அது வந்து பேண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர்ஸோட லைன்ஸ் எல்லாமே ஒரு பேண்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த பிட்வீன் கேப்லன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த டார்க் கலர்ஸு இருந்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? இது மேக்ஸிமம் எல்லாம் பார்த்தோம்னா வந்து ஒரு ஓவர் லேப்டாக இருக்கும் நம்மளுக்கு. அது ஒன்றின் மீது மற்றொன்று கரும்பல் இடைவெளின்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி இந்த பேண்ட் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஷார்ப் எட்ஜ் அட் ஒன் எண்ட் ஒரு எட்ஜில் வந்து ஷார்ப்பாகும், அனதர் எல்லாம் வந்துட்டு ஷார்ப் வந்து கம்மியாகும், மங்களாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது நம்மளுக்கு. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கலர் பார்ப்போம். இந்த ரெட் கலர் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ப்பாக இருக்கும். எகெயின் ரெட் கலர் எடுத்துக்கும். ரெட் கலருடைய ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருக்கும். எகெயின் வந்துட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் டல்னஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிளர்ச்சி நிலை மூலக்கூறுகள், அதாவது மாலிகுல்ஸ் ஆர் எக்ஸிட்டட். ஓகேங்களா? இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா த டெக்ஸ்சர் ஆஃப் த மாலிகுல் கேன் பி ஸ்டடிட். ஓகேங்களா? மூலக்கூறின் கட்டமைப்பு ஆராய்வதற்கு பயன்படுகிறது. ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் அமோனியா கேஸ் இன் த டிஸ்சார்ஜ் டியூப். ஓகேங்களா? இந்த டிஸ்சார்ஜ் டியூப்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ட்ரம் ஹைட்ரஜன் கேஸ் அமோனியா கேஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெக்ட்ரத்தை வந்து உருவாக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பார்த்தோம்? கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படி பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? ஒவ்வொன்றையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஓகேங்களா? அப்சர்வ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது ஒரு ஒயிட் லைட் வந்து ஒரு மீடியம் அப்சர்ஷன் சப்ஸ்டன்ஸ் மேலே பாஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஸ்பெக்ட்ரம் வந்து அப்டைன் ஆகும். அதுதான் அப்சர்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு உட்கவர் பொருள் அல்லது ஊடகத்தின் ஒளியை செலுத்தி அதிலிருந்து பெறப்படும் நிறமாலையை உட்கவர் நிறமான்னு சொல்லுவோம். இது எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லுவேன். இட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அப்சர்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஓகேங்களா? அதாவது உட்கவர் பொருளின் பண்புகளை இந்நிறமாலை பெற்றுள்ளது. இது வந்து 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கண்டினியூஸ் அப்சர்ப்ஷன் தொடர் உட்கவர், செகண்ட் ஒன் லைன் அப்சர்ப்ஷன் வரி உட்கவர், தேர்ட் ஒன் பேண்ட் அப்சர்ப்ஷன் பட்டை உட்கவர் அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா கண்டினியூஸ் அப்சர்ப்ஷன் பற்றி பார்ப்போம். இப்போ ஒரு ஒயிட் லைட் வந்து பிரிசம் வழியாக பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணோன்னே என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது 7 கலர்ஸ் கிடைக்கும். அது டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு ப்ளூ கிளாஸை வந்துட்டு நம்ம எடுத்துக்குவோம். ஒரு ப்ளூ கிளாஸ் வழியாக அந்த ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த ஒயிட் லைட் வந்து ப்ளூ கிளாஸில் பாஸ் ஆகும். இந்த மாதிரி பாஸ் ஆகும். டைரக்ஷன் வந்து இது மாதிரி மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஒயிட் லைட்டு இந்த கிளாஸ் வழியே பாஸ் ஆகி அவுட்புட் கிடைக்கக்கூடியது எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒன்லி ப்ளூ கலர் லைட் மட்டும்தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஒயிட் லைட் ப்ளூ கலர் கிளாஸ் வழியே பாஸ் ஆகி வரப்போது எல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ப்ளூ கலர் லைட் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா
all colors observed with glass, blue glass. ஓகேங்களா, ப்ளூ கலரை தவிர மற்ற எல்லாமே இந்த கிளாஸ் வந்து அப்சர்வ் பண்ணியும் ப்ளூ கலர் மட்டும்தான் அவுட்புட் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு க்ரீன் கிளாஸ் எடுத்துக்கிறோம். க்ரீன் கிளாஸ் எடுத்து என்ன ஆகும், ஒயிட் லைட் வந்து க்ரீன் கிளாஸ் மேலே இன்சிடென்ட் ஆகிறப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து நம்மளுக்கு க்ரீன் லைட் மட்டும்தான் கிடைக்கும், க்ரீன் லைன்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். மற்ற எல்லாமே இந்த கிளாஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைன் அப்சர்வ் ஸ்பெக்ட்ரம். ஒரு இன்கேண்டேஷன் லேம்ப் இருக்குது. அது வந்து நம்ம என்ன பண்ண சொல்றோம், ஒரு கோல்டு கேஸ். இதை வந்து நம்ம கோல்டு கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோல்டு கேஸ் வழியை நம்ம பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணுறப்பங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு பிரிசம் வழியாக பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஒரு கோல்டு கேஸ் வழியாக பாஸ் ஆகி ஒரு பிரிசம் வழியாக பாஸ் ஆகுது. இப்படி பாஸ் ஆகி இந்த வழியை வரும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரம் தான் நம்மள லைன் அப்சர்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கண்டினியூஸாக இருக்கும். பட் ஆனால் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில லைன்ஸ் மட்டும் ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஓகே, அதனால் என்ன ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த லைன்ஸ் வந்து அப்சர்வ் ஆகிரும். அப்சர்வ் ஆகிறதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன்டிஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி பிளாக் லைன்ஸ் வந்து ஆப்ஷன்டிஸாக இருக்கும். அது வந்து அப்சர்வ் ஆகிரும், கோல்டு கேஸால் அப்சர்வ் ஆகிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கார்பன் ஆர்க் எடுத்துக்குவோம். ஓகேங்களா, இந்த கார்பன் ஏர்க்லேருந்து வரக்கூடிய அந்த லைட்டு வந்து ஒரு சோடியம் வேப்பர் லேம்ப் வழியாக நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அது எல்லோ கலராக இருக்குது. அவுட்புட் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து நான் அனலைஸ் பண்ணி நான் பார்க்குறப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமாக இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ லைன்ஸ், ஓகே, எல்லோ கலர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் வந்து நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லோ லைன்ஸ் வந்துட்டு அந்த லைன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தா எல்லோ லைன்ஸ் வந்துட்டு அப்சர்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இதனால் வந்துட்டு லைன் அப்சர்வ் ஆகிக்கிறதுனால அதனால லைன் அப்சர்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தேர்ட் டைப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பேண்ட் ஸ்பெக்ட்ரம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஒயிட் லைட் பாஸ் பண்ணுறோம். அதில் வந்து கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். ஓகேங்களா, இருந்தாலும் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரத்தில் மிடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பேண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா, இது என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒவ்வொரு கலனுடைய மிடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அந்த அப்சர்ஷன் வந்து இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த பிளாக் பேண்ட்ஸ் வந்து அந்த இருந்துக்கிட்டு இருக்கும். இது எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அயோடின் வேப்பர், டைல்யூட்டட் சொல்யூஷன் ஆஃப் பிளட், குளோரோஃபில். ஓகேங்களா, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட் அப்சர்ஷன் ஸ்பெக்ட்ரம் பார்க்கலாம். இந்த சர்டைன் சொல்யூஷன், ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் இதெல்லாம் பாஸ் பண்ண நம்மளுக்கு இது கிடைக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 எமிஷன்ஸ் இருக்கும். அதில் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கண்டினியூஸ் எமிஷன், லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்சர்ஷன் ஸ்பெக்ட்ரம் இருக்கும். ஓகேங்களா, கண்டினியூஸ் அப்சர்ஷன், லைன் அப்சர்ஷன், பேண்ட் அப்சர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஒவ்வொரு டைப்ஸ்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நான் வந்து கொஞ்சம் டீப்பாக படித்தோம்னா அதில் வந்து நம்மளுக்கு நிறைய கான்செப்ட் கிடைக்கும். ஓகேங்களா, இதில் வந்து ஃப்ரான்கோபர் லைன்ஸ் அப்படின்னக்கூடிய ஒரு டாபிக் இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்துட்டு ஒரு சன்னோட ஸ்பெக்ட்ரத்தை வந்து நான் அப்சர்வ் பண்ணி பார்க்குறம்போது ஓகேங்களா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் டார்க் லைன்ஸ் வந்துட்டு இதில் இருக்கும். ஓகேங்களா, இந்த டார்க் லைன்ஸ் வந்துட்டு ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த லைன் அப்சர்ஷன் ஸ்பெக்ட்ரம் தான் இந்த டார்க் லைன்ஸை நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா, ஏன் இந்த டார்க் லைன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சன் அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய சில எலிமெண்ட்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டார்க் லைன்ஸை நம்மளுக்கு கொடுக்குது. சரிங்களா, ஏன்னா சில லைன்ஸ் வந்துட்டு அந்த எலிமெண்ட்ஸ்னால அப்சர்வ் ஆகிரும். அதில் அப்சர்வ் ஆகிறதுனால நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் லைன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த டார்க் லைன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃப்ரான்கோபர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுவோம். ஓகேங்களா,
the helps in identifying elements present in the sun's atmosphere. ஓகேங்களா? Thank you students.